ஆண்டவரே கர்த்தா இத்தனை நேரமாய் சுவாமி ஆராதிக்க கர்த்தாவராஜா நாங்கள் நாமத்தை உயர்த்த ஆண்டவரே கர்த்தாவராஜா ஜெபிக்க காணிக்கைகளை செலுத்த கர்த்த உதவி செய்வதற்காக நன்றி அப்பா. ஒரு ஆண்டவரை நன்றி எங்களுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க வார்த்தையினால் அந்த நாமத்தை இடைக்கட்டி நமக்காய் கர்த்தா சாட்சியை எழுப்பி நின்று பிரகாசிக்கும்படிக்கு கர்த்த மகா பெரிய காரியங்களை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். आज के दिन इस जगह पे आप सभी को यीशु मसीह के नाम से शुभकामना देता हूं। எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? आप सब खुश हो ना? அல்லேலூயா சொல்லலாமா? हालेलुया बोलेंगे? நல்ல கரங்களை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா சொல்லலாம். अच्छी तरह हाथों को उठा के 3 बार हालेलुया बोलेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे। நம்ம தொடர்ந்து சில நாட்களாகவே நம்ம இந்த கற்களை விசேஷமான கற்களை நம்ம தியானித்து வருகிறோம். देखो पिछले दिनों में से एकदम बहुमूल्य पत्थरों के बारे में ध्यान करते हुए आ रहे हैं। அதனால இந்த நாளிலே ஜெம் ஸ்டோன் அல்லது ரூபி ஸ்டோன் வந்து தமிழ் வந்து மாணிக்கக்கல் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். देखो ये जेम स्टोन के बारे में, रत्न के बारे में, रत्नमणि के बारे में देखने वाले माणिक भी कहा जाता है। இந்த இடத்துல ஆண்டவர் வந்து லூசிபர் தேவதூதனை எப்படிப்பட்ட கற்களினால அலங்கரித்தார் என்று சொல்லி பல கற்களை குறித்து சொல்லப்பட்ட எல்லா கற்களையும் நம்ம தியானித்து வருகிறோம். देखो परमेश्वर ने लूसीफर को किस तरीके से उसको बनाया था, वो पत्थरों से बनाया था, वो क्या करते हुए आते थे। அதுல மாணிக்கம் என்ற கல்லை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். देखो आज के माणिक के पत्थर के बारे में ध्यान करने वाले हैं। பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம் என்று சொல்லி பல கற்களை குறித்து 8 விதமான கற்களை குறித்து நாம் தியானித்தோம். देखो आभूषण, माणिक, पदरा, हीरे, फिरोजा, सोलोमन, मणि, यूसुफ, नीलमणि, मरकता, ये 8 प्रकार के पत्थर के बारे में हम ध्यान करते हुए आ रहे हैं। இந்த நாளிலே மாணிக்கம் என்ற கல்லை குறித்து நாம் தியானிக்க देखो இருக்கிறோம். आज के दिन माणिक के पत्थर के बारे में ध्यान करने वाले हैं। அதனால அந்த கல் இப்படி தான் இருக்கும். ये पत्थर ऐसा होता है। சில இடங்கள்ல ரொம்ப பிங்க் டார்க் ரெட்டா இருக்கும். देखो कुछ जगह पिंक डार्क रेड होता है। சில நேரத்துல டார்க் பிங்காம இருக்கும். देखो एकदम डार्क पिंक होता है। இந்த கல்லை குறித்து தான் நாம் தியானிக்க इस இருக்கிறோம். पत्थर के बारे में ही ध्यान करने वाले हैं। ஜெம்ஸ்டோன் அல்லது மாணிக்கம் என்பதற்கு வந்து ஜெம்ஸ்டோன் என்பதற்கு தமிழ்ல ரத்தினக்கல், மாணிக்கக்கல் என்று சொல்லி அர்த்தம். देखो ये जेमस्टोन रत्न का पत्थर का मतलब माणिक का पत्थर एकदम लाल कलर का जैसा रहता है। இதுல கரெக்டா சொல்லணும். மாணிக்கம்ன்ற வேர்ட் கரெக்டா ரீச் ஆகும். அதனால வந்துட்டு ஜெம்ஸ்டோன் என்பதற்கு தமிழ்ல மாணிக்கம் என்று சொல்லி அர்த்தம். देखो जेमस्टोन का इंग्लिश में कहा जाए उसका तमिल में आते माणिक का पत्थर। இது வந்து இயற்கையாக உருவாக்கி மிகவும் அழகு வாய்ந்ததாய் காணப்படுகிறது. देखो नेचर के तौर से ये अपने आप उत्पन्न होता है। இது மிகவும் விலை உயர்ந்த ஒரு கல்லா காணப்படுகிறது. ये बहुमूल्य पत्थर कहा जाता है। அதனால வந்துட்டு இந்த மாணிக்கக்கல் ஜெம்ஸ்டோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. देखो माणिक का पत्थर कहा जाता है। சில டிரான்ஸ்லேஷன் வந்து ரூபி ஸ்டோன் என்று சொல்லி கூட சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. देखो कुछ ट्रांसलेशन में रूबी का पत्थर भी कहा जाता है। இவைகள் வந்து ஆபரணம் செய்கிற இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. देखो जहां खाना बनाते उस जगह पे काम करा जाता है। இந்த கற்களை ஜோதிடர்கள் பயன்படுத்துகிறார்கள். ज्योतिष भी वो काम वहां पर उपयोग किया जाता है। ஆன்மீகம் போன்ற ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் செய்யறவங்க இந்த கல்லை என்ன செய்றாங்க? பயன்படுத்துகிறார்கள். एक आत्मिक कार्य में जो ध्यान करते हैं उसमें उपयोग होता है पत्थर। அதனால இது இளம் சிவப்பு அல்லது அடர் சிவப்பு நிறைந்துள்ள ஒரு படிக கல்லாகும். देखो एकदम डार्क और एकदम लाइट कलर का रहता है पत्थर। சிவப்பு. देखो डार्क रेड कलर का रहता है पत्थर। இது நவரத்தினங்களுக்குள்ள ஒன்றாய் இருக்கிறது. देखो एक साथ में वो रहता है ये நவரத்தினங்கள்ல ஒன்றாய் இருக்கிறது. नवरत्न में एक है ये। இதன் சிவப்பு நிறம் குரோமியத்தால் ஏற்படுகிறது. देखो ये लाल एकदम अपने आप से वो आता है। ஒரு பொருளின் உறுதியை அளக்கும்
அளவீட்டு முறையாகிய மோவின் உறுதி எண் முறையை பார்க்கும்போது அது உறுதியை பார்க்கும்போது 9 என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. देखो जब वो बनता है तो क्या 9 प्रकार की खाने उसमें तत्व रहती है उसको कहा जाता है. ரத்தின கற்கள் வந்து அழகுக்காக மட்டுமல்ல, देखो जो माणिका पत्थर एकदम सुंदरता के लिए नहीं, பாரம்பரியம், देखो परंपरा, அப்புறம் ஜோதிடம், देखो ज्योतिष மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளுடன் இதை இணைத்து பேசுகிறார்கள். देखो आत्मिक कार्य को तुलना करके वो कहते हैं சரியான வழிகாட்டுதலுடன் பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. देखो सही तौर पे इस पत्थर को जब उपयोग किया जाता है तो अच्छा मिलता है इसका कहा जाता है भरोसा किया जाता है. இதனுடைய பண்பு வந்து வேதியியல் இதனுடைய பண்பு அல்லது குணாதிசயங்கள் பார்க்கும்போது देखो इसका गुण के बारे में हम देखते हैं तो குரோமியத்துடன் கூடிய அலுமினியம் ஆக்சைடு என்று சொல்லப்படுகிறது. देखो एलिमेंट एक्सट्रैक्ट रहता है इसमें. இதோட நிறம் பார்க்கும்போது இளம் சிவப்பு முதல் அடர் சிவப்பா இருக்கிறது. देखो एकदम सिल्वर कलर का जैसा डार्क कलर का रहता है ये. लाल कलर, लाइट लाल कलर, डार्क लाल कलर भी ये हो सकता है. அப்புறம் இதனுடைய உறுதி பார்க்கும்போது வந்து அதுக்கு வந்து உறுதி இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்பர் கொடுக்குறாங்க. அது 9 என்று சொல்லி அந்த நம்பர் பெற்றிருக்கிறது. देखो इसका कठोरता कितना है 9 है ऐसा कहा जाता है. இதனுடைய பண்பாடு பார்க்கும்போது பயன்பாடு பார்க்கும்போது देखो इसको उपयोग कैसे किया जाता है. நவரத்தினங்களில் சூரியனுக்கு உறுதியாக கருதப்படுகிறது. देखो नवरत्न के सूर्य के हिसाब से वो कहा जाता है तुलना करते हैं. அது சூரியனுக்கு நெரு அருகாமையில கொண்டு போனாக்க உருகக்கூடாத அளவுக்கு மிக உறுதி வாய்ந்ததா இருக்கிறது. देखो सूर्य के पास में ले जावे तो वो ना पिघलेगा उससे एकदम स्ट्रांग है वो. நகை தயாரிப்பில் அதிகமா பயன்படுத்தப்படுகிறது. देखो सोने में ज्यादा उपयोग किया जाता है ये. இந்த மாணிக்கக்கல் எதையெல்லாம் குறிக்கிறது? ये माणिक का पत्थर क्या क्या कहा जाता है. தைரியத்தை குறிக்கிறது, एक धैर्य को कहा जाता है, நம்பிக்கையை एक குறிக்கிறது, भरोसा का कहा जाता है, ஒரு வெற்றியை குறிக்கிறது. एक विजय कहा जाता है. அதனால இது மனிதர்கள் உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. देखो मनुष्य के अंदर का शक्ति बाहर आवे उसका दिखाई करवाता है ये. தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவுகிறதா இருக்கிறது. देखो खुद पे भरोसा ज्यादा करवाता है ये. இருளில் ஒளி போல देखो अंधकार में एकदम प्रकाश के समान வாழ்க்கையில் வரும் சோதனைகளுக்கு நடுவில் நம்மை உறுதியுடன் நிற்க செய்வதற்கு இது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. देखो आने वाले जो हमारे जो जीवन में जो आने वाली परीक्षा में अच्छी तरह विजय करता है पत्थर. இந்த மாணிக்கக்கல் பார்க்கும்போது ये माणिक का पत्थर உயர்ந்த மதிப்புள்ளதாய் காணப்படுகிறது. ऊंचा एकदम कहा जाता है. ஆரிய வகையாக காணப்படுகிறது. देखो बुद्धिमान क्या कहा जाता है. ரொம்ப வந்து ரொம்ப ரேரா இது கிடைக்கக்கூடிய கல். देखो बहुत रेयर है जल्दी मिलता नहीं है ये. ஆகையால வந்துட்டு ஒரு ஞானத்துக்கு கூட இந்த கல்லை ஒப்பிடுகிறார்கள். ये ज्ञान बुद्धि को दिए तुलना करते पत्थर को. அதே போல நம்ம வேதத்துக்கு நம்ம இந்த கல்லை ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது देखो बाइबल वचन को एक तुलना करके देखो तो पत्थर को தேவனுடைய பார்வையில் மனித வாழ்க்கையோ ஒரு மாணிக்க கல்லை போல விலை மதிப்பானதா இருக்கிறது. देखो मनुष्य परमेश्वर के नजर पे देखो तो ये मानिक के समान मनुष्य का जीवन है. ஆகையால அந்த மனிதனுடைய வாழ்க்கை கூட இந்த மாணிக்க கல் எப்படி விலை உயர்ந்ததா ரொம்ப ரேரா ரொம்ப பிரஷியஸா இருக்கிறதோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கை கூட ரொம்ப பிரஷியஸா இருக்கிறது, விலை உயர்ந்ததா இருக்குது, விலை மதிப்பற்றதா இருக்கிறது. देखो मानिक का पत्थर कितना रेयर इतना प्रीशियस है ऐसे मनुष्य का जीवन भी रेयर और इतना प्रीशियस है वो मूल्य है. ஆகையால மனிதர்கள் எப்படி இந்த மாணிக்க கல்லை ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வைக்கிறார்களோ देखो मानिक का पत्थर कितने अच्छी तरह संभाल के जो रखते हैं पत्थर को அதே போல தேவனோ நம்மை உயர்வான ஒரு பாதுகாப்பான ஸ்தலங்கள்ல வைத்து நம்ம இதுவரைக்கும் வழி நடத்தி வருகிறார். तो परमेश्वर हमें अच्छी तरह उसे स्थान में रख के अभी तक हमें रक्षा करते हुए आ रहे हैं. தேவனுடைய பார்வையில வந்து மனிதர்களாய் படைக்கப்பட்ட விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் ஒரு மாணிக்க கற்களை போல விலை உயர்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். देखो परमेश्वर के द्वारा चुने हुए लोग एकदम मानिक के समान विशेष एकदम बहुत बहुमूल्य कहा जाता है मनुष्य को. இந்த 5 விதமான குணாதிசயங்களை நம்ம தியானிக்கிறோம். देखो 5 प्रकार की गुण के बारे में ध्यान करने वाले हैं. முதலாவது நம்ம பார்க்கும்போது पहला हम देखेंगे உலகம் அளவிடும் மதிப்பல்ல தேவன் அளிக்கும் மதிப்பையே நமக்கு உண்மையானதா இருக்கிறது. देखो संसार जो मेजरमेंट करता है उसका वैल्यू नहीं है लेकिन जो परमेश्वर हमको जो करता है उससे बहुमूल्य है. இப்ப மனிதர்கள் நமக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ ஒரு மதிப்பு வச்சிருப்பாங்க. देखो मनुष्य भी हमारे एक वैल्यू रखते हैं आदर रखते हैं. அது ஒருவேளை கீழானதாக இருக்கலாம் மேலானதா இருக்கலாம். या तो नीचे भी हो या तो ऊपर भी हो. இப்ப நம்முடைய விசால் பார்த்தா அவங்க வீட்ல ஒரு மதிப்பு இருக்கும், तो कभी विशाल है तो विशाल का होता है आदर होगा. வேலை ஸ்தலங்கள்ல ஒரு மதிப்பு இருக்கும். देखो नौकरी के स्तर में
में का आदर होगा, சபையில ஒரு மதிப்பு இருக்கும். देखो कलीसिया में आदर होगा, எல்லாமே ஈக்குவலா இருக்காது, எல்லாம் மேலும் கீழுமா இருக்கும். देखो सारा इक्वल नहीं होगा, ऊपर नीचे होगा, ஆனா அது உண்மையான மதிப்பு அல்ல. वो सच्चा आदर नहीं है। தேவன் வைத்திருக்கோம், தேவன் வைத்திருக்கோம், அந்த மதிப்பு தான் உண்மையான மதிப்பு. देखो परमेश्वर ने जो रखा हुआ आदर वही सच्चा आदर है। The value given by God is the true value. देखो परमेश्वर जो आदर जो देते परमेश्वर के द्वारा जो आती वही सच्चा आदर Not है। the value measured by the world. देखो उसको तुलना नहीं कर सकते और संसार से। Our true worth comes from God. देखो सच्चा मेजर जो वर्ड जो आता है परमेश्वर Not from the worldly measurement. देखो संसार के मेजरमेंट से तुलना से नहीं। உங்களை கம்மியா மெஷர் பண்ணா, கம்மியா அளவிட்டா, கம்மியா மதிப்பிட்டா அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. देखो संसार लोग आपको कम आदर देवे, कम मेजरमेंट करे तो उसको निराश मत होइएगा। உங்க உறவினர்கள் உங்களை கம்மியா மதிப்பிட்டா, மரியாதை குறைவா நடத்தினா வருத்தப்படாதீங்க. देखो आपके रिश्तेदार आपको आदर ना देवे, एकदम नीचे स्तर में रख के चला तो आप निराश मत होइएगा। அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களை குறைவா மதிப்பிட்டாலும் நீங்க வந்துட்டு அதை மனதுக்குள்ள எடுத்துக்கொள்ளாதீங்க. देखो आपके मित्र आपको आदर ना करे, नीचा रखे तो आप निराश मत होइएगा। தேவன் உங்க மேல வைத்திருக்கிற மதிப்பு அது மகா பெரியதா இருக்கிறது. देखो परमेश्वर ने जो आदर रखा है बहुत बड़ा आदर आपके ऊपर You रखा are the है। precious to the God. देखो आप बहुमूल्य है நீங்க परमेश्वर के लिए। அவங்களுக்கு விலை மதிப்பற்றவங்களா இருக்கிறீங்க. देखो परमेश्वर के लिए बहुमूल्य लोग हो। ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா வெளியேறப்பட்டது, देखो आपके अंदर आत्मा बहुमूल्य है, சரீரம் வெளியேறப்பட்டது, शरीर बहुमूल्य है। உங்களுக்குள்ள ஒரு ஆவி வெளியேறப்பட்டதா देखो இருக்கிறது. आपके अंदर जो आत्मा बहुमूल्य आत्मा है। அதனால பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, देखो बाजू वाले के हाथ पकड़ के बोलिएगा। நீங்க சாதாரணமானவங்களா உலகத்தால் மதித்தாலும் देखो आप साधारण लोग अगर मनुष्य में काम होगा, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, देखो आप साधारण लोग नहीं हो, நீங்க விலையேற आप பெற்றவர்கள். बहुमूल्य हो। உங்களுடைய வேலை பெருசா இருக்கு, देखो आपका वैल्यू बहुत बड़ा है। ஆண்டுடைய பார்வையில விலை மதிப்பற்றவர்கள். देखो परमेश्वर के सामने बहुमूल्य हो लोग। அல்லேலூயா. हालेलुया। அதனால மனிதர்கள் அநேக முறை வந்து அவங்க இதை சொல்லிட்டாங்களே, இவங்க இதை சொல்லிட்டாங்களே, என்ன இவங்க மதிக்கல அவங்க மதிக்கல, கவலைப்பட்டுட்டே ஒடுங்கி போயிடுவாங்க. देखो मनुष्य ने ये कह दिया, संसार लोग ने ये कह दिया, ऐसे निराश होकर टूट जाते हैं। அவங்க யார் நம்மள வேல்யூ பண்ண, देखो वो कौन है हमको वैल्यू करने वाला அவங்க है? யார் நம்மள அசிங்கம் பண்ண. देखो उनको कौन हमको होकर ஆஃப்டர் ஒரு ஹியூமன் பீயிங் தான். देखो वो ह्यूमन ही என்னுடைய है। வேல்யூ அவங்களுக்கு தெரியாது, देखो हमारे वैल्यू उनको नहीं पता है। என்னுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. देखो उनका உங்களுடைய வேல்யூ யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். देखो तुम्हारा वैल्यू किसको पता? परमेश्वर को पता அவருடைய है। பார்வையில நீங்க எல்லாரும் விலையேறப்பட்டவங்களா இருக்கிறீங்க. परमेश्वर के नजरों में आप बहुमूल्य लोग हो। ஒரு வயதான தகப்பனார் என்ன செஞ்சாரா, देखो बुजुर्ग पिताजी ने क्या किया? ஒரு பையனுடைய உங்களுடைய பேரனுடைய பர்த்டே வந்துச்சு. देखो उसके पोते का एक बर्थडे आया। அவர் சொன்னாரா, என்கிட்ட உங்களுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்து என்கிட்ட எதுவுமே இல்ல. उसने कहा बर्थडे गिफ्ट देने के पास कुछ नहीं है। பல ஆண்டுகளாக நான் ஒரு வாட்ச் வச்சிருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன், देखो बहुत दिन से मेरे पास एक वॉच है, वो गिफ्ट देता हूँ तुझे। இதை நீ வச்சுக்க ये तो रख ले। அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்த்தாரு, தாத்தா இது ரொம்ப பழசா இருக்கு, உங்க காலத்துக்கு கட்டலாம், எங்க காலத்துக்கு இது கட்டுற மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இல்ல. देखो वो पोते ने कहा दादा ये तो बहुत पुराना है, ओल्ड मॉडल जैसा है, अब ये तैयार करने के जैसा नहीं है ये। அப்ப சொன்னாரா, பக்கத்துல எல்லாம் ஒரு வாட்ச் கடை இருந்தா நீ போய் கேட்டு வா, இது வித்தா என்ன விலை கிடைக்கும். अगर नजदीक में दुकान पे जा, वॉच की दुकान है, वहाँ जाके बता इसको बेच के तैयार ले लेंगे। तो அப்ப पूछ गया, அப்ப போய் கேட்டாங்க. वो पूछा। அந்த வாட்ச் கடைக்காரர் திருப்பி திருப்பி பார்த்து இதுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். देखो वॉच को आगे पीछे देखा, दुकान वाला इसको 100 रुपए मिलेगा। தாத்தா இது பெரிய 100 ரூபாய் தான் கிடைக்குது, நான் என்ன பண்றதுன்னா देखो पोते ने कहा ये तो 100 रुपए ही मिलेगा दादाजी को बोला। சிட்டிக்குள்ள போயிட்டு பெரிய வந்து ஷாப்பா போய் பாரு. देखो सिटी में जाके बड़े शॉप में जाके देख, அங்க போய் வந்து கேட்டான். वो जगह पे जाके पूछा। நான் திருப்பி பார்த்துட்டு பரவாயில்ல, இது ஒரு 1000 ரூபாய் விலை போகும். देखो देख के आगे पीछे देख के 1000 रुपया ரொம்ப होगा। சந்தோஷம் வந்து, தாத்தா இது 1000 ரூபாய் கிடைக்குமா? देखो उसने कहा कि ये तो 1000 रुपया मिलेगा। வேற ஒரு சிட்டிக்கு அனுப்புனாரு. देखो दूसरी सिटी में भेजा, அங்க போய் கேளு. उधर जाके पूछ। அங்க போய் திருப்பி பார்த்துட்டு இது 10000 ரூபாய் விலை மதிப்பு देखो இருக்கும். उधर आगे पीछे देखा, दुकान वाले 10,000 சந்தோஷமாயிட்டா. बहुत खुश हो गया। வந்து கேட்டான், தாத்தா 10000 ரூபாய் சொல்றான், வித்துடலாமா? देखो पोते ने कहा दादाजी வேற சிட்டிக்கு அனுப்புனாரு. दूसरे सिटी पे जा। நீ போய் அங்கேயே போய் கேட்டு வா. देखो वहाँ भी पूछ गया। அங்க போய் கேட்டதுனால 4-5 பேர் அதை பார்க்கும்போது எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. देखो 4-5 दुकान वाले देखे और एकदम खोजबीन करते वॉच में। ராஜ்யங்கள் பயன்படுத்தின விசேஷித்தமான மோதிரம் இது, விசேஷித்தமான ஒரு வந்து வாட்ச் இது. देखो राजा लोग ने जो भी किया वो वॉच, वो विशेष वॉच था दादाजी के இதுல पास। வைரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. देखो स्टोन उपयोग किया गया है। இந்த வாட்ச் வந்து 10 கோடி ரூபாய் விலை கிடைக்கும். देखो 10 करोड़ रुपया का है ये। உனக்கு யார் கொடுத்தாங்க, உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, इसको किसने दिया, तुझे कैसे நீ मिला? எப்படி
அப்படினால எனக்கு கொடுத்துரு, இந்த இடத்துல இருந்து நீ போகாத. देखो मुझे भी दे दे तू इस जगह से मत जा. அப்ப இல்ல எங்க தாத்தாவனா கேட்கணும் வந்து தான் நான் விற்பேன். देखो मैं दादाजी को पूछ के आके ही बेचूंगा. ஏ சந்தோஷமா வீட்டுக்கு ஓடி வந்தான். देखो बहुत खुशी के साथ आया. தாத்தாக்கு 10 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்களாம். देखो 10 करोड़ रुपया देते. ரொம்ப நேரம் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. देखो बहुत देर तक खोजबीन की उसमें. அப்ப தாத்தா சொன்னாரு கொடுக்காத, நீ வெச்சிக்க. ये मत दे तू रख ले. எனக்கு அதனுடைய விலை தெரியும். मुझे पता है उसका உனக்கு அதனுடைய வேல்யூ தெரியணும் தான் நான் நினைச்சேன். देखो उसका वैल्यू पता चलना है इसके लिए விலை மதிப்பற்றது. वो मूल्य है. 10 கோடி விட அதிகம். वो 10 करोड़ में से ज्यादा है. நீங்க எங்க போனா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி நீங்க தேடாதீங்க. உங்களுடைய விலை வந்து விலை மதிப்பற்றதாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். तो अपना वैल्यू पूर्ण मान दौड़िए. परमेश्वर ने बहुमूल्य वैल्यू अपने ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தா நம்மளுடைய உண்மையான வேல்யூ என்னன்னு தெரியும். तो परमेश्वर की उपस्थिति में रहेगा तभी सच्चा वैल्यू पता चलेगा. நீங்க ஒருவேளை கம்பெனில மேனேஜரா இருக்கலாம். तो कंपनी में मैनेजर हो. கம்பெனில சூப்பர்வைசரா तो இருக்கலாம். कंपनी में सुपरवाइजर हो. ஆனாலும் நீங்க ஒரு வேலைக்காரர் தான். तो आप एक नौकरी हो. அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சாகணும். देखो जैसा करे वैसा करना ही पड़ता है. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாதனா நீங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சாகணும். देखो रविवार के दिन चर्च में तो आके ஏன்னா पढ़ना है. பணத்துக்காக பொருளுக்காக. देखो पैसे के लिए ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல தான் உங்களுடைய உண்மையான வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். देखो परमेश्वर की उपस्थिति में रहेगा सच्चा वैल्यू पता எங்க चलेगा. மதிக்கிறாங்களோ ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஆண்டவர் மதிக்கிறாரு. அந்த இடத்தை விட்டு ஏன் நம்ம ஓடணும்? देखो परमेश्वर जो स्थान में हमको आदर करते हो जगह छोड़ के क्यों भागना है? ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கு விலை மதிப்பற்ற ஒரு வேல்யூ இருக்கிறது. देखो परमेश्वर के समूह में बहुमूल्य அந்த वैल्यू है. வேல்யூ நீங்க உலகத்துல எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. देखो वो वैल्यू संसार में कहीं भी नहीं मिलेगा आपको. அந்த விலை மதிப்பற்றவர்களாய் விலை உயர்ந்தவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுடைய சமூகத்துல நீங்க காணப்பட வேண்டும். இந்த வேல்யூவை குறைக்கிறதுக்கு தான் சாத்தான் உங்களை சபையை விட்டு தூரமா சபையை விட்டு வெளியே கொண்டு போகிறான் என்பதை உங்களுடைய நினைவுல நீங்க எப்பவுமே வைத்துக் கொள்ள வேண்டும். देखो परमेश्वर के सामने बहुमूल्य लोग से बन जाए तो शैतान ऐसा करेगा वैल्यू से हटाने के लिए वो सब करेगा. சில நேரத்துல வந்து உறவுக்காரங்க வந்து சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போவாங்க. देखो कुछ लोग रिश्तेदार के मैरिज में जाते हैं. அங்க சாப்பிட்டாரு கூட கேட்க மாட்டாங்க. देखो वहाँ खाया भी नहीं पूछेंगे. விசாரிக்க மாட்டாங்க. देखो पूछताछ भी नहीं करेंगे. விட்டுருவாங்க. देखो ऐसे ரொம்ப மனசு கஷ்டம். बहुत मन कष्ट होता है. ஏன் தான் நம்ம கல்யாணத்துக்கு வந்தோம்? हम की शादी में आए. இப்படி அவமதிக்கிறாங்க. अरे इतना நம்மள आदर करते என்னன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. हम तो देखते ही नहीं. அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து ऐसा போயிடுவாங்க. निराश हो जाते हैं. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க இப்படி சோர்ந்து போக கூடாது. देखो परमेश्वर के बच्चे निराश ना அவங்க हो. யார் உங்களை வேலை பண்றதுக்கு? देखो वो कौन है आपको நீங்க वेट करते हैं? தேவனுடைய பிள்ளைகள். देखो परमेश्वर के बच्चे. ஆசாரியர்கள் ராஜ்யமா देखो இருக்கிறீர்கள். याजक और राजा हो. லேவியருமாக ஆசாரியராக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். लेवी एक याजक हो आप. ராஜாக்களை ஆண்டவர் தெரிந்து राजा கொண்டிருக்கிறார். को चुना है. அவருடைய பார்வையில் நீங்க ஒரு இளவரசன் இளவரசிங்க. देखो परमेश्वर के सामने आप राजा रानी हो. ராஜாக்களும் ராணியும் ஆண்டவர் देखो வச்சிருக்கிறார். राजा और रानी हो आप सब. யார் என்ன சொன்னாலும் உங்க காதுல போக கூடாது, மைண்ட்ல போகவே கூடாது. ஆண்டவர் உங்களை வேலை பண்ணும்போது யார் உங்களை டவுனா வேலை பண்ணாலும் கவலைப்படாதீங்க. என் தேவன் அறிந்திருக்கிறார் நான் எப்படிப்பட்டவன் என்று தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம உறுதியா இருக்கும்போது எதை குறித்து நாம கவலைப்பட மாட்டோம். देखो कोई आदर करे ना आदर करे उसकी बात कोई बात नहीं, लेकिन परमेश्वर में आदर करते हो एकदम अच्छे से लेना उससे. சீக்கிரமா மூட் அவுட் ஆயிடக்கூடாது. देखो जल्दी मूड சீக்கிரமா வந்து நம்ம ஷாக் ஆயிடக்கூடாது. देखो जल्दी शॉक சீக்கிரமா சோர்ந்து போக கூடாது. देखो निराश नहीं हो जाना. ஆகையால் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தமா சில நேரத்துல ரொம்ப உங்களை டவுனா பேசுவாங்க பழகுவாங்க. அதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அந்த மதிப்பு விலை மதிப்பற்றது பிரியமானவர்களே. देखो परिस्थिति को देख के आपको एकदम नीचे रह जाएंगे, लेकिन उसको देख के निराश नहीं होना. परमेश्वर ने जो आपको वैल्यू जो दिया वो मूल्य वैल्यू है. ஆகையால் அந்த மாணிக்கங்கள் பார்க்கும்போது ராஜாக்களின் ஆபரணமண்டையே வந்த காலங்கள்ல இந்த மாணிக்கங்கள் வந்து ராஜாக்களுடைய கிரீடத்துல பதிக்கப்பட்டிருக்கும். देखो माणिक का जो पत्थर है, जो मुकुट, जो राजा का जो मुकुट होता है उसमें लगाया जाता है. இந்த மாணிக்கங்கள் வந்து ராஜாக்கள் பணை பயன்படுத்துகிற கிரீடத்துல பதிக்கப்பட்டிருக்கும். देखो राजा लोग के माणिक का पत्थर किसमें मुकुट में अंदर रखते हैं. ராஜாக்கள் அதை தலையில அதை அணிந்து கொள்வாங்க. देखो राजा लोग को ग्रीन में पहन लेते हैं. அவ்வளவு வந்து விசேஷித்தமானது. वो मूल्य है. அப்படி தேவனுடைய பார்வையில நீங்க விசேஷித்தமானவர்கள். देखो परमेश्वर की नजर में आप वो मूल्य लोग हो. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்றீங்களா? நீங்க தேவனுக்கு விசேஷித்தமானவர்கள். देखो परमेश्वर के सेवा करते परमेश्वर के सामने वो मूल्य लोग हो. ஆண்டவருடைய சபையில பணிவிட வேலை செய்றீங்களா? நீங்க விசேஷித்தமானவர்கள். देखो परमेश्वर के भवन में काम करते हो तो आप विशेष लोग हो. நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க ஆண்டவருடைய சபையில வந்து உலகத்திலிருந்து பிரிந்த தேவனுக்காக வாழுகிறீங்களா? நீங்க தான் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவர்கள். देखो परमेश्वर को छूटकर परमेश्वर के अंदर बढ़ के आप ही हो विशेष लोग. சுவிசேஷ வார்த்தைகளை சுமந்து சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? நீங்க தான் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவர்கள். देखो समाचार को सुनाते तो परमेश्वर के नजर के सामने वो मूल्य लोग हो. உலகத்தில் இருக்கிற ராஜாக்களும் மந்திரிகளும் கிடையாது. देखो राजा मंत्री नहीं है संसार में. தேவனால்
செய்யப்பட்ட தேவனால முத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பெற்ற நீங்க தான் விசேஷித்தமானவர்கள். देखो परमेश्वर के द्वारा चुने गए, परमेश्वर के द्वारा मोहर लगाए गए आप ही विशेष लोग हो। அடிக்கடி சொல்ல நான் சாதாரணமானவன் அல்ல. देखो नहीं पर मैं साधारण मनुष्य नहीं हूँ। தேவனுடைய ராஜ்யத்தில் மதிப்பு மிக்க ஆபரணமா நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்க பார்த்து நீங்க சொல்ல வேண்டும். देखो परमेश्वर के राज्य के लिए मैं हूँ ऐसा आपको खुद को देख के ही आपको ऐसा बोलना है। வாங்க கிதியோன் தன்னை குறித்து தானே மதிப்பு குறைவா பேசிக் देखो கொண்டிருந்தான். गिदोन अपने आप को ही अपने बारे में एक नीचा कहता था। தேவதூதன் கிதியோனை சந்திக்கும் போது देखो उसका तो गिदोन का जब मिले ஆண்டவர் கொடுத்த வேல்யூ அங்க கொண்டு வந்து கொடுத்தான். देखो परमेश्वर ने जो वैल्यू दी பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். ये पराक्रमशाली है, परमेश्वर के साथ है। இதெல்லாம் கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த டைட்டில், ஆண்டவர் வைத்திருக்கிற வேல்யூ. देखो यही गिदोन को दिया परमेश्वर ने टाइटल यही है। அப்ப அந்த வார்த்தை அவனால அக்செப்ட் பண்ண முடியல. देखो वचन एक्सेप्ट नहीं कर पाया। அது வந்து எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். सारी बारे में डर गया। சத்துருக்களுக்கு பயப்படுகிறோம். देखो शत्रु से डरते हैं। ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஏன் இப்படிப்பட்ட காரியம் देखो परमेश्वर के साथ क्यों ऐसा काम है? எல்லாம் வந்து காதுல கேட்கல, தேவன் கேட்கல, தேவதூதனை கேட்கல. देखो सब परमेश्वर की आवाज ने सुनी सुन பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். ये पराक्रमशाली परमेश्वर के साथ है। ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், लेकिन एक निश्चय है। கர்த்தரோடு கூட இருந்தாதான் நீங்க பராக்கிரமசாலிகள். देखो परमेश्वर आपके साथ रहेंगे तब पराक्रमशाली। இந்த பராக்கிரமசாலிகளாகிய நம்மை பலவீனப்படுத்தும்படிக்கு சாத்தான் अनेक விதமான காரியங்களை தந்திரமா செயல்படுகிறார். हम पराक्रमशाली हम, लेकिन शैतान ने इसके विरोध तंत्र बहुत कार्य करता है। தந்திரங்களுக்கு நம்ம வந்து இணங்க கூடாது. देखो तंत्र में हमें शामिल नहीं होना है। தந்திரங்களுக்கு நம்ம பெண்ட் ஆக கூடாது. वो तंत्र में हमें बेंड नहीं होना है। தந்திரங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட கூடாது. वो तंत्र में हमें कॉम्प्रोमाइज नहीं होना है। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தைரியமா நிக்கணும். देखो साद्राक मेशक आबेदनेगो के समान धैर्य से खड़ा रहना है। தானியேலை போல தைரியமா நிக்கணும். दानियेल के समान धैर्य से खड़ा रहना யோசேப்பு है। போல தைரியமா देखो நிக்கணும். यूसुफ के समान धैर्य से खड़ा रहना है। நீங்க வந்து உண்மையாகவே நீங்க பராக்கிரமசாலிகள் தான். देखो ऐसे आप सच्चे से खड़े रहेंगे तो आप पराक्रमशाली हो। சாத்தான் கிட்ட நெருங்கவே முடியாது. देखो शैतान नजदीक नहीं आ पाएगा। அவருடைய பலவீனத்தை குறைக்கும்படிக்கு எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையில சாத்தான் தந்திரமாய் நுழைந்தானோ அப்படி நுழைய பார்ப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். देखो सिमसोन के जीवन में किस तरीके से शैतान आके किस तरीके से करे, ऐसे आपके जीवन में आएगा तंत्र से करने के लिए आएगा। கிதியோனுக்கு அவனை குறித்த வேல்யூ அவனுக்கே தெரியல. देखो गिदोन के बारे में उसका वैल्यू उसको नहीं पता। அதனால தேவனுடைய சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, आज के दिन परमेश्वर के भवन में बैठे परमेश्वर के वचन सुनने वाले உங்களுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? देखो आपकी वैल्यू पता है? உங்களை நீங்க மதிப்பு குறைவா நினைச்சிட்டு देखो இருக்கீங்களா? आप कहां तक अपने आप को करते हो? மதிப்பு குறைவா நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்களா? देखो अपने आप को कहां तक समझते हो? நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும், உண்மைதான். देखो अपना नम्रता में नीचे सच है। ஆனா தாழ்வு மனப்பான்மை இருக்க கூடாது. देखो नम्रपन उसके अंदर नहीं रह जाना चाहिए। தாழ்வு மனப்பான்மை நம்ம கொன்று விடும். देखो उस तरीके से हम रहेंगे तो हमें मार डालेगा। தாழ்மையோ நம்மை உயர்த்தும். देखो नम्रपन हमें बढ़ाएगा। தாழ்மைக்கும் வந்துட்டு தாழ்வான மனப்பான்மைக்கும் अनेक பேருக்கு வித்தியாசம் தெரியல. देखो नम्रपन और नम्रता के अंदर ही हम रह जाते हैं। அதனால தாழ்மையா இருக்கணும். நான் தாழ்வு மனப்பான்மை என்னால முடியாது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லக்கூடாது. நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கணும். அதே போல என்னால எல்லாம் முடியும், ஆண்டவருடைய பார்வையில நான் விலையேறப்பெற்றவனாய் இருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட காரியங்களுடைய சிந்தனை விட்டு நீங்கவே கூடாது. देखो नम्रपन रहना चाहिए, लेकिन नम्रपन में अंदर रह के ऐसे नहीं होगा, मैं नहीं कर पाऊंगा, ऐसा अंदर हमारे अंदर ऐसा विचार आगे नहीं चाहिए। இந்த சிந்தனை மாறுவதற்காக சாத்தான் பலவிதமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். ये विचार को बदलने के लिए शैतान अनेक परिस्थिति को लाएगा आपके जीवन में। எந்த சூழ்நிலை வந்தாலும் நீயானதா இருக்கணும். நீ யாருக்காக எதற்காக நீ மாற்றிக் கொள்ள கூடாது. देखो कोई भी परिस्थिति में अपने आप के लिए आप ही होने चाहिए और परमेश्वर की कार्य में दृढ़ से रहना। அவங்கள டாடா வரும்போது டாடா வந்துட்டு டாடா ரத்தன் டாடா வரும்போது சொல்லும்போது அவர் சொன்னாரு, देखो रतन टाटा जी ने एक बार कहा था, இரும்பு ரொம்ப உறுதியானதுதான். देखो लोहा एकदम स्ट्रांग है। இரும்பை ஒருவரால அழிக்க முடியாது. देखो लोहा को कोई भी नहीं नाश அது कर सकता है। பயன்படுத்தப்படாம ஒரே இடத்துல இருந்தாதான் துருப்பிடிச்சு தனக்குத்தானே அழிந்து விடும். देखो वो उपयोग ना किया जाए उसी जगह पे रहेगा तो अपने आप को नाश कर लेगा। நம்ம எல்லாம் இரும்பு போல உறுதியானவங்க. देखो हम एक लोहे के समान, ஆனா பயன்படுத்தப்படாம நம்ம இருக்கும்போது நமக்கு நாமே அழிந்து போயிடும். जब हम उपयोग ना करें तो हम अपने आप को ஆண்டவருடைய பார்வையில மூவ்மெண்ட் இருக்கணும். ஆண்டவருடைய பார்வையில செயல்படணும். ஆண்டவருக்கு முன்பாக செயல்படணும். ஆண்டவர் கொடுத்த திறமைகளை தாளந்துகளை பயன்படுவது ஃப்ரெஷ்ஷாவே நம்ம இருப்போம். देखो परमेश्वर के हमें मुंह होने परमेश्वर की कार्य को करने के लिए तैयार होना, तभी हम फ्रेश चलेंगे। உன்னை நீ அடித்து கொண்டால் ஒழிய ஒருவனும் உன்னை அடிக்க முடியாது. देखो अपने आप खुद ही तुम मार दोगे, लेकिन दूसरा कोई आपको मार नहीं सकेगा। எல்லாம் சொல்லுங்க, உன்னை நீ அடித்து கொண்டால் ஒழிய ஒருவரும் உன்னை அழிக்க முடியாது. देखो अपने आप को तुम मार दोगे,
मारोगे नहीं दूसरा कोई नहीं मार सकेगा। பக்கத்துல இருக்க கை பிடிச்சு சொல்லுங்க, देखो बाजू वाले ने हाथ पकड़ के நீ बोलो, ஆண்டவருடைய பார்வையில மிக உறுதியானவர். देखो परमेश्वर की नजर में स्ट्रांग நீ हो, மாணிக்க கல்லா இருக்கிறாய், पानी करे मत करो आप, உறுதியான இரும்பா இருக்கிறாய். देखो स्ट्रांग एक हो जाओ, உன்னை நீ அழித்து கொண்டால் ஒழிய देखो अपने आप को दो कर दिया, ஒருவரும் அழிக்க दूसरा முடியாது. कोई नहीं बिगाड़ सकेगा। ஹalleluya. हालेलुया। ஆகினால தேவன் பார்வையில நம்ம விசேஷித்தமானவர்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். देखो परमेश्वर के नजर के सामने बहुमूल्य लोग और विशेष लोग हैं। ஒரு வசனம் வாசிப்போமா? एक वचन को पढ़ो। 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். देखो 1 की किताब 2:9 वचन पढ़ेंगे। 1 Peter 2nd chapter verse 9. देखो 1 की किताब 2:9 वचन पढ़ेंगे। நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயோ ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயோ பரிசுத்த ஜாதியாவோ அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீங்க. இங்க பாருங்க 4 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். நமக்குள்ள 4 விதமான கேரக்டர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 4 விதமான blessing வச்சிருக்கிறார். 4 விதமான anointing வச்சிருக்கிறார். இதில நம்ம வாசிப்போம் படியே. पर तुम एक चुना हुआ वंश हो और राजपदधारी योजना का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो। அதனால ஆண்டவருடைய பார்வையில நம்ம விலை மதிப்பற்றவர்கள். எப்படி மாணிக்கங்கள் விலை உயர்ந்ததா இருந்ததோ அதே போல நாமளும் தேவனுடைய சமூகத்துல விலை உயர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம். जैसे माणिक का पत्थर बहुमूल्य रहता है, ऐसे परमेश्वर के नजर में हम एकदम बहुमूल्य लोग हैं। ஆகையால அவலட்சியமான காரியங்களை நம்ம ஒருபோதும் செய்யவே கூடாது. इसके लिए परमेश्वर के विरुद्ध अवलक्ष्य कार्य में नहीं करना है। அந்த மாணிக்க கல் போய் சேத்துல விழுந்து கிடக்குமா? देखो पानी का पत्थर एकदम वो पत्थर की पथरी சகதியில விழுந்து கிடக்குமா? क्या कीचड़ में गिरेगा? ராஜனுடைய கிரீடத்துல இருக்க வேண்டியது. देखो राजा की क्रीड में मुकुट में रहने वाला। ஆகையால தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அவலட்சணமான காரியங்களை செய்து தகாத இடத்துல இருக்காதபடிக்கு நாம எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். கிரீடத்தில் ஆண்டவரோட வச்சிருக்கும் போது நீ போய் யாருடைய காலடியில விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ கிரீடத்துல வைக்கப்பட வேண்டியவர், நீ கிரீடத்துல வைக்கப்பட வேண்டியவர் என்பதை ஒருபோதும் நீ மறந்து விடக்கூடாது. देखो परमेश्वर के बच्चे हम एक मुकुट के समान, एक माणिक के पत्थर के समान मुकुट में रहना चाहिए, ना तो दूसरे के पैर के नीचे में नहीं रहना चाहिए। இரண்டாவது மாணிக்க கல்லை குறித்து பார்க்கிறோம். दूसरा माणिक के पत्थर के बारे में देखिए। இது நல்ல ஒளி வீசக்கூடியதா இருக்கு. देखो अच्छा एक प्रकाशित देने वाला இதனுடைய ஒளி ஒருபோதும் மங்கவே மங்காது. देखो इसका प्रकाश पड़ने का कम नहीं होगा। The brilliance of the ruby will be never fade or diminish என்று சொல்லப்படுகிறது. देखो एकदम धुंधलापन एकदम नहीं होगा। அது ஃபேட் ஆகவே ஆகாது. देखो फैड नहीं होगा। அது மங்கி போகவே போகாது. एकदम वो ढलेगा இந்த नहीं। மாணிக்கங்கள் பிரகாசமா இருக்கும், எப்பவுமே ஒரே மாதிரி பிரகாசமா இருக்கும். அதனுடைய ஒளி மங்கவே மங்காது. देखो इस माणिक का पत्थर हमेशा प्रकाशित रहेगा, कभी डल नहीं होगा। அதனால மாணிக்க கல்லின் ஒளி காலத்தாலும் சூழ்நிலையினாலும் அது மங்கி போகவே போகாது. देखो माणिक का जो प्रकाशित है परिस्थिति को देख के और दिन को देख के कभी वो एकदम डल नहीं होगा। அதே போல தேவனில் நிலைத்த வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறினாலோ அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒளி ஒருபோதும் மங்கவே மங்காது. அந்த ஒளி இழக்கவே இழக்காது. देखो परमेश्वर के मनुष्य हम परिस्थिति को देख के वो बदल सकते हैं, लेकिन अंदर का जो प्रकाश कभी वो एकदम डल नहीं होगा। கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के वचन सुनने में நீங்க தேவனுக்குள்ள நிலைத்திருந்தா, देखो परमेश्वर आपके अंदर நீங்க சத்தியத்துக்குள்ள நிலைத்திருந்தா, सत्य के अंदर आप பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிலைத்திருந்தா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி ஒருபோதும்
மங்கவே மங்காது. देखो आपके अंदर जो प्रकाशित कभी डल नहीं होगी, ஒளியை ஒருபோது நீங்க இழக்கவே மாட்டீங்க. वो प्रकाशित कभी नहीं உங்களுக்குள்ள होगी, பிரகாசம் எரிந்து கொண்டே तो இருக்கும். प्रकाश एकदम चलते रहेगा। அதனால யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் எரிந்து பிரகாச ஒளி, எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். देखो यूहन्ना बपतिस्मा वाले के बारे में कहा एकदम उठ के खड़े होकर प्रकाश देने वाला था। நம்மை தேவன் உலகத்துக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. देखो परमेश्वर ने हमको संसार की ज्योति रखा, कभी नहीं भूलना है। எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சாட்சியாக ஒளி மங்கிவிடவே கூடாது. देखो कोई भी परिस्थिति हमारी जो गवाही की जो प्रकाशित कभी कम नहीं होनी चाहिए। அநேக தேவனுடைய பிள்ளைகள் வறுமையின் சூழ்நிலையில் வரும்போது உலகத்தை காப்பி பண்ணுவாங்க, சினிமா ஆக்டர் காப்பி பண்ணுவாங்க, அவங்க இதை செய்யறாங்க, இவங்க இதை செய்யறாங்க, நானா அதை போல செய்யலாம், தவறில்ல அப்படின்ற டிசிஷன் எடுக்க கூடாது. நம்முடைய வழியை வேற, நம்முடைய யோசனையை வேற, நம்முடைய கைட் பண்றவர் நம்முடைய ஆண்டவர் தான். அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம், அவர் சொல்லுகிற பிரகாரம் தான் நம்ம செய்யணும். देखो परमेश्वर के पास हमारे परिवार हमारे जीवन के अंदर कभी गरीबी पढ़ाते तो संसार की कार्य उनको कॉपी करते, इनको कॉपी, ऐसा नहीं, परमेश्वर को देख के हमें चलना है। உங்களுக்குள்ள வைத்திருக்கிற சாட்சியாக ஒளி எந்த சூழ்நிலை வந்தாலும் மங்கி போக கூடாது. देखो आपके अंदर जो गवाही की जो किया हुआ जो एकदम प्रकाशित कभी भी डल होनी नहीं चाहिए। சூழ்நிலைகள் மாறலாம், देखो परिस्थिति बदलेगी, காலங்கள் மாறலாம், देखो दिन बदलेगी, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் देखो மாறலாம். आपके घेरे लोग बदलेंगे। ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி, எரிந்து பிரகாசிக்கிற ஒளி, தேவனுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தின் ஒளி அப்படியே வந்து சிறப்பா இருக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும், மாறவே கூடாது. देखो आपके अंदर जो रखा हुआ प्रकाशित की जो वैराग्यता की जो रखा हुआ प्रकाशित अच्छा स्टैंडर्ड होना चाहिए, कॉन्फिडेंट होना चाहिए, कभी डल नहीं होनी चाहिए। ஆவியானவர் கேட்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி எப்படி இருக்கு? देखो आज के दिन में इंद्र आपका पूछ रहे हैं आपके अंदर जो प्रकाशित कैसी है, மங்கி எரிகிற ஒளியா இருக்கா? आपका डल चमकता है क्या, பிரகாசமான ஒளியா இருக்கா? पूरा प्रकाशित होता है, அல்லது ஒளியே இல்லாம இருளா क्या காணப்படுகிறார்? प्रकाशित ही नहीं होता, एकदम अंधकार में है वो। ஒருபோது சூழ்நிலைகளை மாற்றக்கூடாது. देखो कोई भी परिस्थिति आपको नहीं பணம் बदलनी உங்க चाहिए। வாழ்க்கையை மாத்திரக்கூடாது. देखो पैसा आपके जीवन में ना बदले, பொருளாதாரங்களை மாத்திரக்கூடாது. देखो चीज वस्तु आपको ना बदले, மனிதர்கள் உங்களை மாத்திரக்கூடாது. देखो लोग आपको ना बदले। உங்களுடைய ஆண்டவர் அந்த சாட்சியின் ஒளியை வச்சிருக்கிறாரு, அது எப்பவுமே பிரகாசமா இருக்கணும். देखो आपके अंदर गवाही की प्रकाशित रखी हुई है, हमेशा वो प्रकाशित ही होनी चाहिए। சாத்தானை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? शैतान को कैसे विजय कर सकते हैं? ஆட்டுக்குட்டியாங்க ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால தான் ஜெயிக்க முடியும். देखो मेमना के लहू के द्वारा ही हम परमेश्वर के वचन के द्वारा ही ரெண்டும் ஒன்றா இணைந்தா தான் சாத்தானை ஜெயிக்க दो முடியும். को हम रखेंगे तभी शैतान से जीत இயேசுவுடைய पाएंगे। ரத்தம் எப்பவுமே நமக்காக இருக்கு. देखो यीशु मसीह का लहू हमारे ஆனா உனக்கு சாட்சி இல்லைன்னா சாத்தானை ஜெயிக்க முடியாது. तेरे अंदर गवाही नहीं तो शैतान से नहीं विजय पाएगा। அவன் வாழ்க்கையில ஜெயம் பெற்று பயங்கரமா படாத பாடப்படுத்துவான். तो शैतान तेरे पे विजय करके एकदम हैरान परेशान कर देगा। தேவனுடைய பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையோட வழியை பார்க்கும்போது ஐயோ பாவம் பரிதாபமா காணப்படும். देखो परमेश्वर के बच्चे के जीवन में जब शैतान जो रूल करेगा சாத்தான் புடிச்சு பயங்கரமா ஆட்டிக்கிட்டு இருப்பான். देखो शैतान बराबर हिला देगा उनको। ஏன் சொன்னா அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல சாத்தானுக்கு தங்களை விட்டு போட்டுட்டாங்க. देखो कि शैतान को उन लोगों ने बेच दिया, சூழ்நிலையில மாறிட்டாங்க, देखो परिस्थिति में बदल गए, மனிதர்களை கண்டு மாறிட்டாங்க. देखो मनुष्य को बदल गए। ஆனா நீங்க சத்தியத்துக்குள்ள நிலை கொண்டிருந்தா, लेकिन सत्य के अंदर लोग பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிலைத்திருந்தா, देखो पवित्र आत्मा के अंदर நீங்களுடைய சாட்சி பிரகாசமாய் காணப்படும். आपकी गवाही प्रकाशित होगी। யாருக்காக எதுக்காக நீ கவலைப்படவே மாட்டீங்க. देखो किसी के लिए कोई बात की चिंता नहीं இன்னைக்கு करोगे। நீங்களே உங்களை பார்த்து கேள்வி देखो கேளுங்க. आज के दिन आप உங்களுடைய சாட்சியாக ஒளி எப்படி எரிந்து பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கா, அல்லது அணைந்து எரிந்து देखो கொண்டிருக்கிறதா? आपकी गवाही की प्रकाशित हो रही है, அணைந்து எரிந்து கொண்டதா சாத்தா அதை ஆஃப் பண்ணியே போட்டுருவோம். देखो बुझ के प्रकाशित तो शैतान ऑफ कर देगा। நீங்க நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்த சாத்தா உங்க கிட்டே வர மாட்டான். देखो परमेश्वर के अंदर होगा शैतान नजदीक नहीं आएगा। ஒரு வசனம் பாப்பா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். देखो मत्ती की किताब 5:16 वचन पढ़ेंगे। Matthew chapter 5 verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்களை நற்கிரியைகளை கண்டு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. இந்தியில வாசிப்போம், हिंदी में पढ़िए। उसी प्रकार तुम्हारा उजियारा मनुष्यों के सामने चमके कि वे तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता की जो स्वर्ग में है बड़ाई करें। आगे पीछे होता है।
சரி, இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஜனங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கணும், குறையவே கூடாது. देखो इस तरीके से परमेश्वर के सामने एकदम प्रकाशित रहना, पिता परमेश्वर के सामने कभी ना कमी होनी चाहिए। நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தினால தான் நம்ம நன்மை செய்கிறோம். देखो हमारे अंदर जो प्रकाशित है उसके लिए हम भलाई करते हैं। நமக்குள்ள வெளிச்சம் இல்லைன்னா நம்ம நன்மை செய்யவே மாட்டோம். देखो हमारे अंदर प्रकाशित नहीं होगा तो भलाई नहीं करेंगे। நன்மை செய்வது நின்னு போச்சுன்னா நமக்குள்ள வெளிச்சம் குறைஞ்சு போச்சு, இல்லாம போச்சுன்னு தான் அர்த்தம். देखो हम भलाई नहीं करते तो समझ लेना हमारे अंदर प्रकाशित बुझ गई, हम भलाई नहीं कर रहे। நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். तो भलाई जो करते हैं परमेश्वर के ऊपर किया गया அப்போ है। நன்மை செய்யாதவன் யாரால உண்டாயிருக்கிறான்? देखो भलाई नहीं करता किसकी तरफ ஒருத்தனுடைய அவன் சாத்தானால உண்டாயிருக்கிறான். शैतान की तरफ उत्पन्न किया है। அப்போ நீ என்ன செய்யணும்னா, அவங்க நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவரை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுக்குள்ள இருக்கிற நற்கிரியையாகிய வெளிச்சம் பிரகாசமா தான் இருக்கணும். யாருக்காக எதற்காக குன்றி போகவே கூடாது. देखो आप हमेशा प्रकाशित रहना है, एकदम दूसरे के लिए मदद करते रहना, पिता परमेश्वर आपको बड़ाई करेंगे। மூன்றாவது நாம் பார்க்கிறோம், इससे हम देखते हैं ஞானம் ஒரு மாணிக்க கல்லை போல விலையேற பெற்றதா இருக்கிறது. देखो जो बुद्धि जो है एकदम पानी को पत्थर एकदम बहुत मूल्य है। ஆண்டவருடைய பார்வையில நம்ம விலையேற பெற்றவர்களா देखो परमेश्वर के नजर के सामने बहुमूल्य है हम। அதே போல வந்து நம்ம வெளிச்சம் கொடுக்க வேண்டிய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். देखो हम प्रकाशित देने वाले बच्चे हैं। மாணிக்க கல் எப்படி ஒருபோதும் அதனுடைய ஒளி மங்காதது போல விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்குள்ள இருக்கிற சாட்சியாக ஒளி ஒருபோதும் மங்கிடாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். देखो पानी का पत्थर के साथ भी फेड नहीं होता, जैसे धुंधला नहीं होता, ऐसे परमेश्वर के बच्चे हम परमेश्वर की कार्य के अंदर कभी भी हमें पूछना नहीं है। மூன்றாவது பார்க்கும்போது ஞானமும் ஒரு மாணிக்க கல்லை போல விலையேற பெற்றதா देखो இருக்கிறது. तीसरा हम देखते हैं बुद्धि भी एक पानी के पत्थर के समान बहुमूल्य है। ஆண்டவர் சொல்றா, நீ என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொள். तो कुछ भी पाले लेकिन बुद्धि को ग्रहण कर। இந்த ஞானமானது இயேசுவானவருக்கு முன்னடையாளமாய் காணப்படுகிறது. देखो जो बुद्धि जो ज्ञान है वो परमेश्वर के यीशु मसीह के सामने चिन्ह है वो। அதனால ஞானம் வந்து இயேசுவானவருக்கு வந்து இயேசுவானவர் ஒப்பிடப்படுகிறது. देखो ज्ञान है परमेश्वर के तुलना की जाती है। அதனால வசனங்களை வாசிப்போமா? वचन पढ़ेंगे। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 21 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிப்போம். नीति वचन की किताब 3 अध्याय में 13 से 21 तक पढ़ेंगे। அந்தகார வழிகளில் நடக்க, நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கடிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய். தன் இளவயது நாயகனை விட்டு 13 இருக்கா? 3ஆம் அதிகாரம் வசனம் 13 21. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு மண்ணிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளுக்கான சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றுக்கொள்கிற எவனும் பாக்கியவான். அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானத்தை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரித்தது, ஆகாயமும் பள்ளியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அப்போ இந்த ஞானத்தை குறித்து நாம் பல முறை தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். देखो बुद्धि के बारे में अनेक बार ध्यान किए हैं। ஞானம் என்பது இயேசுவானவரை தான் குறிக்குது. देखो बुद्धि नहीं परमेश्वर यीशु को कहा जाता है। இந்த வந்து அறிவு வேற, ஞானம் வேற. देखो बुद्धि अलग और ज्ञान अलग है। நம்ம உலகத்தில் அனுபவத்தினால் அறிவை பெற்றுக் கொள்கிறோம். देखो हम संसार का अनुभव से ज्ञान को पाते हैं। சில காரியங்களை படிப்பதனால் அறிவை பெற்றுக் देखो கொள்கிறோம். कुछ हम पढ़ाई की वजह से ஆனா ஞானத்தை இப்படி எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியாது. देखो ज्ञान से हम सब नहीं प्राप्त कर सकते। கர்த்தருக்கு பயப்படும்போது தான் அந்த ஞானத்தை ஆண்டவர் தரார். देखो परमेश्वर के जब हम डरेंगे तो बुद्धि मिलती है। ஞானத்தினால தேசத்தை நடத்துவது தேச ஆசீர்வாதமா இருக்கும். देखो ज्ञान और बुद्धि से चलेंगे तो देश आशीर्वाद से चलेगा। தேசத்தினால வந்து ஞானத்தினால குடும்பத்தை நடத்துவது குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். देखो बुद्धि के द्वारा हम परिवार को चलाएंगे तो अच्छी तरह चलेगा। ஞானத்தினால வியாபாரத்தை நடத்துவது வியாபார ஆசீர்வாதமா देखो இருக்கும். बुद्धि रहेगा तो
व्यापार को चलाएंगे आशीर्वादित से रहेगा। ஞானத்தினால சபை நடத்துவது சபை ஆசீர்வாதமா இருக்கும். बुद्धि से हम कलीसिया को चलाएंगे तो अच्छा आशीर्वाद எந்த से चलेगा। காரியத்தையும் செய்ய அறிவை விட ஞானம் ரொம்ப முக்கியமானது. देखो सबसे बढ़कर ज्ञान से बढ़कर बुद्धि बड़ा है। ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குமா? அந்த ஞானத்தை நமக்குள்ள வைக்கிறார். देखो हम परमेश्वर का डर माने तरह का बुद्धि हमको देंगे। ரொம்ப வித்தியாசமான ஒரு ரூல் பண்ணுவோம். देखो हम अलग प्रकार के रूल ஒரு करेंगे। காரியத்தை வித்தியாசமா ஹேண்டில் பண்ணுவோம். देखो कुछ कार्य हम अलग तरीके से हैंडल அப்படிப்பட்ட करेंगे। விசேஷித்த ஞானிகளா ஞானமுள்ளவர்களா நாம் இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். तो ऐसा बुद्धि वाले रहने के लिए परमेश्वर चाहते हैं। ஆகையால் ஞானம் இல்லாதவர்களா நம்ம நடக்கும் பொழுது சில நேரத்துல அறிவாளிகள் என்று நினைத்து ஞானத்தை இழந்து போகிறோம். देखो कुछ समय हम बुद्धिमान से रहते हैं लेकिन और हम जो करते थे तो हम बुद्धिहीन से रहते हैं। ஆகையால் மாணிக்க கல்லை போல ஞானம் மிக முக்கியமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய சமூகத்துல தாழ்மையா இருந்த ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அந்த ஞானத்தை கொடுப்பார் பாருங்க. நம்ம பேசுவதிலோ நம்ம நடந்து கொள்வதிலோ ஒரு காரியத்தை நம்ம ஹேண்டில் பண்ற காரியத்திலயோ நமக்குள்ள ஞானம் இருக்கிறது என்று ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். परमेश्वर के बच्चे हमारा तरह से बुद्धि रहेगा तो बातचीत करने में, चाल चलन में, कामों को करने में नम्रपन दिखाई देगी। उससे हम पता चल जाएगा बुद्धि है। வேகமா போவோம். நான்காவது நம்ம பார்க்கிறோம். देखो चौथा हम देखते हैं। மாணிக்க கல் வந்து தீயில சோதிக்கப்படுகிறது. देखो पानी का पत्थर आग में डाला जाता है। நல்ல அக்கினியில போடும்போது அந்த கல் போடும்போது ஒருபோதும் மெல்ட் ஆகவே ஆகாது. देखो आग में डालते कभी वो मेल्ट नहीं होता पत्थर। also gold மெல்ட் ஆயிடும். देखो गोल्ड मेल्ट हो जाएगा, சில்வர் மெல்ட் ஆயிடும். सिल्वर मेल्ट हो जाएगा। ஈவன் வந்து பாக்கும்போது வந்து என்ன செய்யும் வந்து செம்பு அலுமினியம் எல்லாமே மெல்ட் ஆயிடும். देखो तांबा एल्यूमिनियम सब एकदम वो मेल्ट हो அந்த जाएगा। மாணிக்க கல்லுதானா அல்லது டூப்ளிகேட்டான்னு பார்க்கிறதுக்கு அதை தீயில போடுவாங்க. அது ஒருபோதும் மெல்ட் ஆகவே ஆகாது. देखो पानी का पत्थर ओरिजिनल है कि डुप्लीकेट है, जब आग में डालेंगे तो कभी मेल्ट नहीं होगा, அவ்வளவு சாலிடா இருக்கும். इतना सॉलिड होगा। இரும்பு கூட மெல்ட் ஆயிடும். देखो लोहा भी मेल्ट हो அதனால जाएगा। மாணிக்க கல் மெல்ட் ஆகாது. देखो पानी का पत्थर मेल्ट नहीं होगा। அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம परमेश्वर के बच्चे हम, நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. देखो हमारी विश्वास परीक्षा में ली जाती है। நம்முடைய விசுவாசத்தை சில நேரம் தீயில देखो हमारी போடப்படுகிறது. विश्वास आग में डाली जाती है। சில நேரத்துல புயல் காற்றுல देखो வீசப்படுகிறது. तूफान में डाली जाती சில है। நேரத்துல கடல் கொந்தளிப்புல தூக்கி देखो எறியப்படுகிறது. उस समय एकदम तूफान आंधी तूफान में डाली நம்முடைய जाती है। விசுவாசத்தை ஒரு காரியம் மெல்ட் ஆகாதபடிக்கு அந்த அளவு விசுவாசத்துல உறுதியானவர்களா இருக்க வேண்டும். उस तरीके से परीक्षा में डाली जाती है, तब हमारी विश्वास एकदम मेल्ट ना हो, उसके हमें संभाल के रखना है। இந்த மாணிக்கக்கல் தீயில் சோதிக்கப்பட்ட பிறகுதான் அதன் உறுதியான ஒளி வெளிப்படுகிறது. देखो पानी का पत्थर को आग में जब डाली जाती है तभी उसको एकदम स्ट्रांग किया जाता है। அக்கினியில அது சோதிக்கப்பட்ட பிறகுதான் அது மிகவும் பிரகாசமா மாறும். देखो आग में एकदम परीक्षा ली जाती है तभी वो एकदम प्रकाशित होती है। சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு உபத்திரம் வருகிறதோ, எவ்வளவு கஷ்டம் வருகிறதோ, எவ்வளவு பாடுகள் வருகிறதோ அந்த அளவுக்கு பிரகாசமா மாறிடுவாங்க. देखो परमेश्वर के बच्चे को अगर दुख तकलीफ आएगी तो जितना आएगी तो परमेश्वर के लिए इतने प्रकाशित बढ़ते जाएंगे। தேவனை கல்லெறியும் போது முகம் பார்க்கும்போது தேவதூதனுடைய முகம் போல பிரகாசமா இருந்ததா. देखो स्तेफान को जब पत्थर से मारने के लिए देखा तो एकदम स्वर्गदूत के समान उसको ஏன் சில समझा। நேரத்துல வாழ்க்கையில உபத்திரத்தை தேவன் கட்டளையிடுகிறார். कि प्रभु यीशु मसीह आपके जीवन में दुख ஏன் देते हैं, கஷ்டத்தை கட்டளையிடுகிறார். कष्ट को देते हैं। மாணிக்கத்தை போல வந்து தீயிலிடும்போது எப்படி பிரகாசமாய் மாறுகிறதோ அப்படி பிரகாசம் உள்ளவனா நீ மாறும்படிக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். देखो पानी के पत्थर के समान आग में एकदम परीक्षा ली जाती है तभी परमेश्वर आपको आग में डाले जाते हैं। சில இந்த தீயை கண்டு ஓடுவாங்க, விலகி ஓடுவாங்க. देखो कुछ लोग आग को देख के भागेंगे, சோதனை கண்டு விலகி ஓடிடுவாங்க. देखो एक परीक्षा की तो பாடுகளை भागेंगे, கண்டு விலகி ஓடிடுவாங்க. देखो देख के भाग जाएंगे। அந்த பாடுக்கும் உபத்திரவுக்கும் சோதனைகளுக்கு நீங்க ஓடும் பொழுது நீங்க பிரகாசமாய் மாறவே முடியாது. देखो दुख तकलीफ को देख के तुम दूर भागोगे तो बदलने भागोगे, प्रकाशित नहीं बनोगे। நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல देखो அர்ப்பணிக்கணும். परमेश्वर के सम्मुख में आप ஆண்டவரே, எந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் என் மேல நீங்க என்ன பிளான் பண்ணிக்கிறீங்களோ அது பிரகாரம் நடத்துங்க. देखो दुख तकलीफ आए परमेश्वर आपने जैसा प्लान किया ऐसे எந்த चलाओ। பாடுகள் உபத்திரம் வந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒளி மங்கி போயிடக்கூடாது, நான் இன்னும் பிரகாசமா மாறணும்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. देखो मेरे जीवन में दुख तकलीफ आए लेकिन परमेश्वर आवे, लेकिन मैं आपके लिए और प्रकाशित बनूं परमेश्वर। விசேஷமா தேவனுடைய பிள்ளைங்க, தகப்பனா இருக்கிறவங்க, தாயா இருக்கிறவங்க, உங்க பிள்ளைகள் முன்பதாக உங்களுடைய பிரகாசமானது வந்துட்டு காணப்பட வேண்டும். देखो विशेष करके परमेश्वर के माता पिता जो भी है बच्चों के सामने तो प्रकाशित आप रहिए। அவங்க சொல்லணும், எங்க அப்பா எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாச ஒளியா இருந்தாரு. देखो उनके बच्चे इस तरीके से कहने, मेरे पिताजी जितने भी दुख तकलीफ है परमेश्वर के लिए प्रकाशित थे। எங்க அம்மா எவ்வளவு உபத்திரம் கஷ்டம் வந்தாலும் அவங்க ஜெபம் பண்றதை விட மாட்டாங்க, ஆண்டவருக்காக பிரகாசமா இருந்தாங்க. देखो मेरी माताजी दुख तकलीफ है लेकिन प्रार्थना करने का भी नहीं रुके, एकदम परमेश्वर के लिए प्रकाशित थे। அப்படிப்பட்ட ஒரு
சாட்சியை பெற்ற பெற்றோர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். इस प्रकार की गवाही को जो पाले से माता पिता आशीर्वादित है। பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான வைராக்கியம் உண்டாகும். देखो आपके बच्चे लोग को दुगना பிள்ளைகள் இரட்டிப்பா பிரகாசிப்பாங்க. आपके बच्चे दुगने प्रकाशित करेंगे। எலியாவை போல எலியாவிடத்துல உண்மையா இருந்த எலிசா எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. देखो एलिया के साथ जो एलिसा था वो जैसे दुगना आशीर्वाद को पाया उनके द्वारा ऐसे दुगना आशीर्वाद को पाएगा। நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை மாணிக்க கல்லை போல பிரகாசமாய் மாற்றுவதற்காக வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. जब हमारे जीवन में दुख तकलीफ आती है तो एकदम अच्छे के लिए आते हैं, मानिके के समान एकदम स्ट्रांग करने के लिए प्रकाशित करने के लिए। உங்களுடைய விசுவாசம் தங்கத்தை விட மாணிக்கத்தை விட விலை மதிப்புள்ளதாக காணப்பட வேண்டும். देखो आपका जो विश्वास है एकदम मानिक के पत्थर के समान सभी गोल्ड के समान एकदम अच्छा होनी चाहिए। ஒரு வசனத்தை வாசிப்போமா? एक वचन को पढ़ेंगे। 1 பேதுரு 1:7 வாசிப்போம். देखो एक पत्रस की किताब एक साथ पढ़ेंगे। 1 Peter chapter 1 verse 7. देखो एक पत्रस की किताब 1 अध्याय 7 वचन। அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இனிமே படியே और यह इसलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास जो आग से ताए हुए नासवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है, यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरे। பொன் அக்கினியில சோதிக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. देखो जिस तरीके से सोना एकदम एक आग में डाला जाता है परीक्षा के लिए, ऐसे हमारे विश्वास को भी आग में डाला जाता है। எப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. देखो जिस तरह की विश्वास परमेश्वर के ऊपर जिस तरीके से विश्वास को परीक्षा में जाती है। சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மேல உங்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கா அல்லது அடிக்கடி அசைந்து போகிற விசுவாசம் இருக்கா? देखो कैसी भी परिस्थिति आवे परमेश्वर से ना हटाने लायक विश्वास है क्या कि आप हिल जाते हो? பேதுருடைய விசுவாசம் அசைந்து போனது. देखो पतरस का विश्वास ஆகையால் தான் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே இவர்கள் எல்லாரை விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறாய். इसलिए प्रभु यीशु मसीह पतरस को पूछते हैं सबसे बढ़कर तू मुझसे ज्यादा प्रेम करता है? முதல்ல ஆண்டவரே என்றான். देखो पहले हां बोलता है, இரண்டாவது ஆண்டவரே என்றான். दूसरी बार में हां बोलता है। அதுக்கு உணர்வு உண்டாக்கும்படி ஆண்டவர் மூன்றாவது முறை கேட்கிறார். इसको महसूस होने के लिए तीसरी बार पूछते हैं அப்பதான் மனம் கசந்து அழுகிறான். देखो मन का सुकन रोता है। நான் உம்மை நேசிக்கிறேனா இல்லையா என்பதை நீரே அறிவீர். देखो मैं आपसे प्रेम करता हूं नहीं परमेश्वर आप ही जानते हो। சூழ்நிலையில வந்தா பயந்து ஓடி போயிடுறீங்களா? देखो परिस्थिति को देख के डर के भाग जाते हो। மறுதலிச்சிரீங்களா? परमेश्वर को भूल जाते हो। விசுவாசம் ஒளிந்து போகிறதா? देखो विश्वास रुक जाती है। உங்களுடைய வந்துட்டு மரமானது இன்னும் பூமியில ஆழமாக வேர் வந்து ஊன்றி போகவில்லை. சத்தியமாக இந்த சத்தியமாக வேதத்துக்குள்ள உங்களுடைய விசுவாசமாக வேறு ஆழமாய் போகாததுனாலதான் காத்தடிச்சா விழுந்துருது, கொஞ்சம் மழை பெஞ்சா விழுந்து போகுது. देखो आपका जो पेड़ का जो नींव है एकदम परमेश्वर के वचन के अंदर गहराई में नहीं है, इसके लिए जब तूफान आती तो गिर जाती, आती तो गिर जाती है। ஆகையால நம்முடைய விசுவாசம் ஒடிந்து போகத்தக்கதான விசுவாசம் இல்ல, நிரந்தரமாய் நிலைக்கத்தக்கதான விசுவாசம் ஆண்டவர் மேல நமக்கு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். देखो विश्वास ना हिलाने लायक परमेश्वर के अंदर स्ट्रांग विश्वास रहनी चाहिए, ऐसा परमेश्वर चाहते हैं। கடைசியா நம்ம பார்க்கிறோம் மாணிக்க கல் சிறப்பு நிறமா இருக்கிறது. देखो जो माणिक का पत्थर एकदम रेड कलर में रहता है। The gemstone or ruby stone is a red in color. देखो माणिक और जो रूबी स्टोन जो एकदम लाल कलर का होता है। இந்த மாணிக்கத்தின் சிவப்பு நிறம் அன்பை குறிக்கிறது, அர்ப்பணிப்பை குறிக்கிறது. देखो जो लाल कलर किसको तो करता है एकदम अर्पण और एकदम प्रेम को कहा जाता है। அதனால இந்த சிவப்பு நிறம் எதை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்பை குறிக்கிறது. देखो लाल कलर किसको प्रकट करता है? प्रेम और अर्पण को बारे में प्रकट करता है। Love and sacrifice. देखो प्रेम और सैक्रिफाइस। அப்ப பாக்கும்போது ஆண்டவராகிய
கர்த்தராகிய இயேசுவுக்கு நம் மீது அன்பு இருக்கிறது. देखो प्रभु यीशु मसीह हमारे ऊपर प्रेम रखते थे, ஆகையால் தான் இயேசுவானவர் வந்து நமக்காக தியாகம் செய்யும்படி தன்னை தானே அவர் அர்ப்பணித்தார். देखो इसके लिए परमेश्वर हमारे लिए त्याग करके अपने आप को खुद को अर्पण किया, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் நமக்காக தியாகமா கொடுத்தார். देखो उनका लहू उनका जो शरीर त्याग दिया हमें, உண்மையான அன்பு இருக்கு, देखो सच्चा प्रेम है, உண்மையான அன்பு இருந்தது, देखो सच्चा प्रेम था, உண்மையான அன்பு இருக்கிறது. देखो सच्चा இனி प्रेम है, வருகிற நாட்கள் அவருடைய அன்பு உண்மையாதான் இருக்கும். देखो आने वाले दिन में भी ऐसे ही प्रेम रहेगा, ஆகையால தான் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தாரு, इसके लिए अपने आप को सौंप दिया, ரத்தத்தை நமக்காக சிந்தினார், देखो लहू अपने आप அவருடைய को, ஜீவனை நமக்காக देखो கொடுத்தார். उनका जीवन हमारे लिए, அவருடைய ரத்தத்தையும் ஜீவனை உங்களுக்காக கொடுத்தார் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. उनका जीवन उनका लहू आपके लिए कभी भी मत भूलना, ஏனென்றால் நம்மை விலையேறப்பட்ட மாணிக்கக்கல்லாய் மாற்றுவதற்காகவே, விலை உயர்ந்த நபர்களாய் நம்மை மாற்றுவதற்காகவே இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். देखो बहुमूल्य माणिक्य के समान बहुमूल्य हमें बनाने के लिए इसलिए परमेश्वर ने अपने आप को जीवन दे दिया, நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக அவர் தரித்திரரானார். देखो हमको ऐश्वर्यवान बनाने के लिए परमेश्वर दरिद्र हुए, அதனால நாம வந்து நல்ல உயர்ந்த ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி அவர் நம் மீது அன்பு கொண்டு தம்மை தாமே தியாகமாய் நம்மை ஒப்பு கொடுத்தார். देखो हम आशीर्वादित से रहे इसके लिए अपने आप को त्याग करके परमेश्वर खुद सौंपे, அதை பயன்படுத்தி அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். देखो उसको उपयोग करके परमेश्वर जैसे चले उसके मार्ग में चलना है, அவர் தமது ரத்தத்தினால நம்மை மீட்டுக் கொண்டார். देखो उनके लहू के द्वारा हमें परमेश्वर ने இயேசு बचाया, ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டதா, देखो परमेश्वर के लहू के द्वारा हम நம்ம बचे, தேவனுடைய பார்வையில மாணிக்க கல்லை போல உயர்ந்த மதிப்புடையவர்களாய் இருக்கிறோம். देखो परमेश्वर के नजर के सामने माणिक्य का जिस तरीके से बहुमूल्य उसके समान हम भी है, கடைசி ஒரு வசனம் வாசிப்போமா? देखो हम तीन वचन पढ़ेंगे, எபேசியர் 1:7 வாசிப்போம். देखो एफेसियन की किताब में एक साथ वचन Book पढ़ेंगे, of Ephesians first chapter verse 7. देखो एफेसियन की किताब में एक साथ पढ़ेंगे, ஸ்கிரீன்ல பார்த்து படிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்படியே हमको उसमें उसके लहू के द्वारा छुटकारा अर्थात अपराधों की क्षमा उसके उस अनुग्रह के धन के अनुसार मिला है. பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. हमको उसमें उसके लहू के द्वारा छुटकारा अतीत अपराध की क्षमा उसके अनुग्रह के धन के अनुसार मिला है, அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. देखो परमेश्वर के लहू के द्वारा हमें छुटकारा पाप की क्षमा हमें मिली அவருடைய है, ரத்தம் எதை குறிக்கிறது? उसका लहू किसका तुलना करता है, அவர் நம் மீது வைத்த அன்பை குறிக்கிறது. वो लहू हमारे में जो प्रेम रखा हो, அவர் நமக்காக தியாகம் செய்தது குறிக்கிறது. देखो परमेश्वर ने हमारे त्याग किया हो, நமக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு हमारे लिए பிரியமானவர்களே. परमेश्वर ने अपने आप को जीवन இந்த दिया, உலகத்துல யார் நம்மை அதிகமா நேசிக்கிறோம் சொன்னா கூட நமக்காக ரத்தம் சிந்த மாட்டாங்க, நமக்காக ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. अगर संसार में बोले हम आपसे प्रेम करते लेकिन हमारे लिए कभी मरेंगे भी नहीं ना खून बहाएंगे, அதனால அந்த அளவுக்கு இயேசுவான் உங்க மேல நேசிக்கிறார். उसकी तुलना के सामने அதனால தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். देखो इसके लिए पिता परमेश्वर ने बहुमूल्य पुत्र को दे के हमारे लिए मारे गए, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிங்கன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. देखो पिता परमेश्वर ने एकलौता पुत्र को दे दिया और जो कोई भी परमेश्वर पे विश्वास करेगा वो कभी नाश नहीं होगा. இத்தனை பிரயாசங்களும் இயேசுவான இத்தனை பிரயாசங்களும் நம்மை விலை உயர்ந்த மாணிக்க கற்களால் மாற்றணும், கிரீடத்துல பொதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சகலத்தை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். देखो परमेश्वर ने इतना त्याग मेहनत किया, एक माणिक्य के पत्थर के समान एक मुकुट में रखने के लिए परमेश्वर ने इतना मेहनत किया है. ஏன் வேதத்தை நமக்கு கொடுத்தாரு? बाइबल वचन दिया, ஏன் சபையை நமக்கு கொடுத்தாரு? ஏன் ஊழியக்காரர் நமக்கு கொடுத்தாரு? ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாரு? ஏன் நமக்காக ஜீவனை வந்து ஒப்பு கொடுத்தாரு? எல்லாமே ப்ரோகிராம் எல்லாமே கன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எப்படியாவது சிறந்த மனிதர்களா
வந்துட்டு விலை உயர்ந்தவர்களாக மாணிக்க கற்களாய் மாட்டி கிரீடத்துல பொதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கமா இருக்கிறது. देखो परमेश्वर का यही एक तुलना था कि मानिक के समान एकदम मुकुट पहनने के लिए, इसके लिए परमेश्वर ने हमको पाप से क्षमा किया। ஆகையால நாம என்ன செய்யக்கூடாது, கீழானவர்களை நோக்கக்கூடாது, அவலட்சமானவர்களை இருக்கக்கூடாது. நம்முடைய மென்டலி நம்முடைய எல்லாம் வந்துட்டு காரியங்கள் ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும். देखो इसके लिए हमें नीचापन के विचार हमें रखना नहीं चाहिए, हमारे जीवन में ट्रांसफॉर्मेशन होनी चाहिए। ஆகையால நம்ம வந்து ஆண்டவரை உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கணும். देखो जो ऊंचे स्थान में जो परमेश्वर மேலானவர்களை யோசிக்கணும், மேலானவர்களை செய்ய வேண்டும். देखो बड़ा विचार करना, बड़ा ही सोचना है। மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த மதிப்பை நீங்க மதித்து அதுக்கேற்ற பிரகாரம் வாழும் பொழுது மிகவும் பிரகாசமானவர்களாய் ஆசீர்வாதமானவர்களாய் மாறி விடுவீங்க. देखो परमेश्वर ने जो आपके अंदर जो आदर रखा है, वैल्यू जो रखा है, उसका समझ के जब चलोगे तो आप बहुत बड़े मनुष्य बन जाओगे। கடந்த நாட்கள் உடைய ஒளி எப்படி இருந்துச்சு? देखो पिछले दिन में आपका प्रकाशित அந்நிய था। ஜனங்க ஒளியாகிய சாட்சிய குறித்து என்ன சொல்றாங்க? देखो अन्य लोग आपकी प्रकाशित की जो गवाही உடைய சபை, உடைய குடும்பத்துல உடைய ஒளியாகிய சாட்சிய குறித்து என்ன சொல்றாங்க? देखो आपके परिवार के अंदर जो प्रकाशित की जो गवाही क्या कहती है? சபையில உடைய சாட்சியாக ஒளியை குறித்து ஜனங்க என்ன சொல்றாங்க? देखो कलीसिया में जो गवाही की जो प्रकाशित क्या बोलते हैं? பிரகாசமா தான் இருக்குதா? क्या प्रकाशित से है? அல்லது சாட்சி கெட்டு போய் இருக்கிறதா? क्या गवाही बिगड़ी हुई है? ஒருவேளை தவறுகள் மீறுதல் செய்திருந்தா क्या कमी घटिया गलती की हो? ஆண்டவரத்துல மன்னிப்பு கேளுங்க. परमेश्वर से माफी ஆண்டவரே, मांगो। நான் தீயில இன்னும் ஒப்பு கொடுக்காதபடினால நான் பிரகாசமா இன்னும் மாறல. देखो परमेश्वर आग में मैंने अभी शोभा नहीं, इसके लिए मेरे எப்படி प्रकाशित नहीं है। மாணிக்க கற்கள் வந்து உபத்திரவத்துல அந்த அக்கினிக்குள்ள போகும்போது பிரகாசமாய் மாறுகிறதோ அப்படி நானும் பிரகாசமாய் மாற விரும்புகிறேன். देखो मानिका का पत्थर किस तरीके से आग में परीक्षा ली जाती है, उसके समान मुझे भी परीक्षा में ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுப்பீங்க. देखो परमेश्वर की योजना में सौंपी करो। ஆண்டவர் அக்கினியில போட்டு உங்களை இன்னும் பிரகாசமா மாற்றுவார். देखो परमेश्वर आप आग के अंदर डाल के और ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. देखो हजार लोग के लिए आप आशीर्वाद दोगे। லட்சக்கணக்கான ஜனங்கள் உங்களால ஆசீர்வாதமா இருப்பாங்க. देखो लाखों लोग के लिए आपके द्वारा आशीर्वाद குடும்பத்துக்கு देंगे। ஆசீர்வாதமா देखो आपके இருப்பீங்க. परिवार में आशीर्वाद से लोगे। சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா देखो இருப்பீங்க. कलीसिया में आप आशीर्वाद से लोगे। மாணிக்க கல்லை போல பிரகாசமா மாற விரும்புறீங்களா? देखो मानिका के पत्थर के समान प्रकाशित से होना चाहते ஆண்டவருடைய हो। சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. देखो परमेश्वर की योजना में सौंपो। ஆண்டவர் ஒவ்வொரு மேல ஒரு தனிப்பட்ட நோக்கம், ஒரு தனிப்பட்ட சித்தம் வைத்திருக்கிறார். देखो परमेश्वर ने सारे लोग को अलग अकेले திட்டம் पकड़ நிறைவேறும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. देखो योजना पूरा होने के लिए सौंपो। அநேக பேருக்கு நல்லா 3 வேளை சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், சுத்தணும், அவ்வளவுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு देखो இருக்காங்க. अनेक लोग 3 बार खाने का, अच्छा घूमने का, ऐसे ही सोच रहे जीवन। இவையெல்லாம் அற்பமானவில்லை, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாங்கன்னு சொல்றாரு. देखो ये सब अन्य लोग इस तरीके से ढूंढते हैं, ऐसा कहते हैं। பணம், பொருள், உணவு, உடை வந்து அஞ்ஞானிகள் ஆண்டவரை அறியாதீங்க தேடி நாடுறாங்க. देखो चीज वस्तु धन संपत्ति अन्य लोग जो है उन लोग ढूंढते हैं। தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அதை விட மேல देखो யோசிக்கணும், परमेश्वर के बच्चे उससे भी बढ़कर அதை सोचना விட है। மேல சிந்திக்கணும். देखो उससे बढ़ के विचार करना है। ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளும்போது சகலத்தையும் கொடுக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் அக்கினியில போட்டா கூட அது சுட்டெரிக்கப்பட்டு போகக்கூடாது. எனக்காக தேவன் சகலத்தையும் செய்வார் என்ற அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குமானா நீ அக்கினியில போடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவன் உங்களோடு கூட உலாவி அக்கினியில விடுதலையாக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். देखो परमेश्वर के सम्मुख में रह के एकदम विश्वास में एकदम स्ट्रांग रह के जब भी तुम आगे भी जाओ तो आपका विश्वास एकदम बूझना नहीं चाहिए, उसके समान आपका विश्वास होना चाहिए। எதுக்காக காம்ப்ரமைஸ் देखो ஆகாதீங்க, कोई भी बात की कॉम्प्रोमाइज मत யாருக்காக करना। எதுக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க, देखो इसके वजह से परमेश्वर मत छोड़ ஆண்டவருடைய देना। காரியங்களை விட்டு கொடுக்காதீங்க. देखो परमेश्वर की कार्य मत छोड़ देना। சிறந்த முத்துக்களாய் மாட்டி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பெரிய ப்ரோகிராம் பண்ணி ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறார். देखो बहुमूल्य पत्थर के समान एकदम प्रीशियस लोग से बना के परमेश्वर के राज्य में लेने चाहते हैं। நீங்க கிரீடத்துல பொதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. देखो मुकुट में डालने के लिए टाइम आ गया है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் देखो வரப்போகிறார். प्रभु यीशु मसीह जल्द आने वाले அவர் हैं। நம்மை மறுரூபமாய் மாற்றி देखो मरूप करके அவர் இருக்கிற உன்னதமான இடத்துல நாமளும் இருக்கும்படிக்கு देखो परमेश्वर जो चेष्टा को उससे நம்மை करने के எடுத்துக் கொள்ளப்பட சீக்கிரமாய் வர देखो இருக்கிறார். हमको लेने के लिए जल्द आने वाले हैं। மாரநாதா என்று சொன்னா சீக்கிரமாய் வருகிறார் என்ற देखो அர்த்தம். मारनाथा का मतलब जल्द आने वाले हैं। மாரநாதாவாக இயேசு சீக்கிரமாய் देखो வரப்போகிறார். मारनाथा प्रभु यीशु मसीह आने वाले அவருடைய हैं। சாட்சியை நம்ம காத்துக் देखो கொள்வோம். हमारी गवाही को रक्षा कर தேவனுடைய देंगे। பிரகாசமாய் மாறுவோம். देखो प्रकाशित से बदले கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीर्वाद करे। கேட்ட வார்த்தைகளுக்காக தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? देखो सुनिए वचन के हम सीख चुका के प्रार्थना ஆண்டவரே, करें। எங்க மேல வச்சிருக்கிற நீங்க மதிப்பு மரியாதைக்காக நன்றி ஆண்டவரே. देखो परमेश्वर हमारे ऊपर जो आदर रखा है उसके लिए धन्यवाद ஆண்டவரே, करते हैं। எங்களை எவ்வளவாய் நீங்க நேசிக்கிறீங்க देखो அப்பா. पिता हमसे प्रेम करते हैं परमेश्वर। உலகம் எங்களை புறக்கணித்தாலும் देखो संसार हमको ठुकरा रहे நீர் हैं। எங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. देखो आप हमको
ने ठुकरा दिया ஆண்டவரே எங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறீங்க. देखो आपने एकदम बहुमूल्य प्रेम रखा எங்க है மேல அளவு கடந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறீங்க. देखो तुलना ना कर सकते आदर और एकदम प्रेम रखा है எங்களை மதிக்காத போது சோர்வடைகிறோம். देखो संसार को आदर नहीं करते निराश होते हैं ஆண்டவரே நீர் எங்க மேல விலை உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கிறீங்க. देखो परमेश्वर आपने बहुमूल्य वैल्यू रखी है தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் சொல்றீங்கப்பா. देखो हम चुने हुए लोग कहते हैं परमेश्वर आप எங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஆசாரிய கூட்டம் சொல்றீங்கப்பா. देखो आप याजक के चुन के लोग ऐसे कहते हो எங்களை ஆண்டவரே கர்த்தா லேவியர்கள் என்று देखो சொல்றீங்கப்பா. आप लेवी हो इस तरीके से हमें कहते हो ஆண்டவரே எங்களை சொந்த ஜனம் நீங்க देखो சொல்றீங்கப்பா. आप खुद के लोग ऐसा परमेश्वर में कहते हो ஆண்டவரே கர்த்தா நீரே எங்களுக்கு எல்லாமா இருப்பீராக. परमेश्वर आप भी हमारे सब कुछ வல்லமை हो தேவனே பெரிய காரியங்களை செய்யலாம். सामर्थ्य परमेश्वर बड़ी कार्य करो உங்களுக்கு சொந்தமே இல்லாம இருக்கலாம். देखो संसार में रिश्तेदार ना हो ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எல்லாவற்றிலும் சொந்தமா देखो இருக்கிறார். परमेश्वर यीशु அவரே நமக்கு உற்றார் உறவினருமா देखो இருக்கிறார். परमेश्वर सब भाई बहन सभी कुछ கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்குமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்த என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கழுத்துகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெறலானேன். உம் கழுத்துகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெறலானேன். நான் பெறலானேன். நான் பெறலானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் வாசத்தினால் நான் நிலைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் வாசத்தினால் நான் நிலைத்துப் போனேன். நான் நிலைத்துப் போனேன். நான் நிலைத்துப் போனேன். இயேசுவே 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட
இடத்தில் இருக்கிறது. இந்த பூமியில உண்மையான சொந்தம் என்று சொன்னால் இயேசுவானவர்தான். உண்மையான சொத்து எல்லாரும் இயேசுவானவர்தான். அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். வெறும் வார்த்தையினால் அல்ல, கிரியைகளினால் அன்பு கூர்ந்தார். அவர் நமக்காக அவர் வந்துட்டு தியாகமாய் நம்மை அவரையே ஒப்பு கொடுத்தார். வார்த்தையினால் அல்ல, அவர் உண்மையாக ஒப்பு கொடுத்தார். அதனால் உண்மையான அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாயா? இயேசுவான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு அன்பு, உம்முடைய அன்புக்காக நன்றி என்று சொல்லும்படி இதோ உனக்கு அருகாமையில வந்திருக்கிறார். உன்னை அணைத்துக் கொண்டிருக்கிறார். மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி அன்பில் மூழ்கி விடுங்க. உலகத்தின் உபத்திரவம் பெரிதாய் தெரியாது. அப்படி அன்புல முழுகும் போது உலகத்தின் பாடுகள் பெரிதாய் தெரியாது. அந்த பாடுகள் உபத்திரவம் தேவன் அனுமதிப்பது நீ மாணிக்கத்தை போல பிரகாசமாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பிரகாசமாய் மாறும்போது நீ கிரீடத்துல பதிக்கப்படுவா. நீ சேற்றிலும் நாற்றத்திலும் இருக்க வேண்டிய மனிதன் அல்ல. நீ கிரீடத்துல பதிக்கப்பட வேண்டிய மாணிக்க கல்லாய் இருக்கிறான் என்று தேவன் சொல்லுகிறார். அவங்களால நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்ற வார்த்தைக்காக யாராவது சத்தத்தில் வேண்டி சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.